Hello friends, இப்போ August 29 daily current affairs onlineஸ்க்கான part 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். So let's get into the topic. First, World Lake Day என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 27 யுனைடெட் நேஷன்ஸ் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் லேக் மேனேஜ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணி அதுக்கான அவேர்னஸை ரேஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்தது நேஷனல் அட்வான்ஸ்ட் ஆப்டிக்கல் சிஸ்டம் சேட்டலைட்டுக்காகவே அட்வான்ஸ்ட் ஜூபிட்டர் ஸ்பேஸ் கேமராவை லான்ச் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். அடுத்தது லேர்னிங் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் இன் இந்தியாவை லான்ச் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா OpenAI. இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எஜுகேஷன் எக்கோசிஸ்டமை எம்பவர் பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்தது ஆப்ரேஷன் சக்ராவை லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட், டேட்டா பிரீச்சஸ், இது போக மித்த சைபர் அஃபென்சஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் சக்ரா. அடுத்தது முக்கிய மந்திரி திவ்யங்ஜன் உத்யமி யோஜனா லான்ச் பண்ண ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். இதோடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன்ஸ் மத்தியில் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்தது சிட்டி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸை அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் தமிழ்நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பயோடைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம் சர்வீஸ் இந்த மாதிரியான மெஷர் பண்ணுற இண்டெக்ஸ் தான் இந்த சிட்டி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ். அடுத்தது 41st இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில். இது ஒரு 3-day ஈவெண்ட். இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Rejuvenate Inbound at 2030. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கைல் TNPSC அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.